கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை தொடர்ந்து படித்து வருகிறோம். நேற்றைய தினம் 2ஆம் அதிகாரம் முழுவதையும் நாம் முடித்துவிட்டோம். இன்று 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த 3வது கண்டினியூஷன் தான் 4வது அதிகாரம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மெர்ஜ் பண்ணி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜெபிக்கலாம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதையும். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை மறையாதையும். என்னை மறைத்து நீர் வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, சோத்திரம். இந்த அதிகாரம் 3-4 என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு சுருக்கமாக ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், சபை வளர்ந்தது, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில் என்ன பண்ணுறாங்க, சேர்த்து கொள்ளப்பட்டிருக்காங்க. இப்போ ஜெப வேலை ஆகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் என்ன பண்ணுறாங்க, தேவாலயத்துக்கு போகிறாங்க. இது அந்தி பலி செலுத்துகிற நேரம், அதாவது ஈவினிங் 3 மணி. ஸோ இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, தேவாலயத்துக்கு போகிறாங்க. அங்கே என்னென்னா, தேவாலயத்தோடைய வாசல் அண்டையில் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறவியாய் பிறந்த சப்பானியை அங்கே அமர செய்திருக்கிறார்கள், பிச்சை கேட்கும்படிக்கு. அப்போ அவங்கள சுகப்படுத்தினதுனால உண்டான கலகமும் அங்கே அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளும் தான் இந்த 3வது 4வது அதிகாரம். நான் முதல்ல 2 வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 3ஆம் அதிகாரம் 1, 2, 3. ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டார். இந்த மனிதனை குறித்து 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் இருக்கு. அவன் 40 வயதுக்கு மேற்பட்டவன் இல்லையா? பாருங்க, யோசிச்சு பாருங்க, 40 வயசுக்கு மேற்பட்டவன் தாயின் பிறவிலிருந்து, அதாவது தன்னுடைய வாழ்நாளில் முழுமையான ஒரு 40 வயசுக்கு மேலேனா தன்னுடைய வாழ்நாள் மொத்தத்தையும் 75% அவன் என்ன பண்ணிட்டான், கடந்து வந்துட்டான். இப்போ கடந்து வந்திருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கௌரவமான வாழ்க்கை கிடையாது. அவனுடைய வாழ்க்கை ஒரு பிச்சை எடுக்கிற வாழ்க்கை இல்லையா? ஆனாலும் தேவாலயத்து அண்டையில் அவனை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, மற்றவங்க இரக்கம் காட்டும்படிக்கு என்ன பண்ணுறாங்க, பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. ஓகே, அது ஒரு சோஷியலிசம், அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இவங்க பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, இந்த தாயின் வயிற்றில் பிறந்த இந்த சப்பானியானவன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கும்போது அவங்க பேதுரு யோவானையும் பார்த்து பிச்சை கேட்குறாங்க. உடனே பேதுரு யோவான் என்ன சொல்கிறாங்க, என்னை நோக்கி பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நோக்கி பார்த்ததும் அந்த சப்பானி என்ன நினச்சிட்டாரு, சரிப்பா இவர் நம்மளுக்கு ஏதோ ஒன்று கொடுப்பாரு போல அப்படின்ட்டு அவர் பார்க்குறாரு. பார்த்ததும் இப்போ பேதுரு என்ன சொல்கிறாரு பாருங்க, 6வது வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். இல்லையா? ஊனர், செவிடர், சப்பானிகள் இவங்களாம் என்ன பண்ண முடியாது, அந்த நாட்களில் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அதனாட்டி இவர் தேவாலய வாசலில் தான் இவர் இருந்திருக்காரு. ஆனால் இப்போ சொகமானதும் பேதுரோடு யோவானோடு கூட எங்கே போகிறாரு, முதல்ல தேவாலயத்துக்குள்ளே போகிறாரு. அந்த சாலமோன் கட்டின அந்த எருசலேம் ஆலயம் மிக பெரிய ஆலயம். ஸோ நமக்கு அதை பற்றியெல்லாம் தெரியும் இல்லையா? 1 ராஜாக்கள் புத்தகத்தில் நம்ம அதை எல்லாத்தையும் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா
ஐசாயா 35:6 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போவே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு, சப்பானி குதித்து எழுந்து நடப்பான், ஊமையன் பேசுவான், காது கேளாதவன் கேட்பான்னு சொல்லிட்டு ஐசாயா 35:6 என்ன பண்ணுச்சு, இந்த தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டு விட்டது. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவரை வந்து கிட்டத்தட்ட 40 வருஷமாக அந்த இடத்துல பிச்சை கேட்டுட்டு இருந்தவங்கள எல்லாரும் பார்த்துருக்காங்க. இது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு பெரிய அற்புதம் இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு, நடந்திருக்கு. இப்போ இதை கேட்ட அத்தனை ஜனங்களும் என்ன பண்ணுறாங்க பாருங்க, 11வது வசனம், பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்தில் அவர்களிடத்திற்கு ஜனங்கள் ஓடி வந்தார்கள் இல்லையா? 1 யோவான் 1:3 வசனத்தில் பார்க்கிறோம், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் பிதாவுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இந்த சுகமாக்கப்பட்ட மனுஷன் இப்போ பேதுருவை யோவானி என்ன பண்ணி கொண்டான், பற்றி கொண்டான். ஆமாங்க, நம்மளுடைய ஐக்கியம் எப்பவுமே தேவனோடு இருக்கிற பிள்ளைகளோடு இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சில நேரத்தில் இல்லையா, நம்ம மனுஷங்க தானே, சில நேரத்தில் நம்மளுடைய பக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும், சில நேரத்தில் குறைந்து போகும், சில நேரத்தில் நல்ல உற்சாகமாக செயல்படும். ஆனால் தேவனோடு இருக்கிற பிள்ளைகளோடு கூட நம்ம இருக்கும்போது அவங்களுடைய ஜபமும் அவங்களுடைய வார்த்தைகளும் நம்மளை என்ன பண்ணும், மென்மேலும் நம்மளை பலப்படுத்தும். ஸோ நம்மளுடைய ஐக்கியம் எப்போவுமே என்ன பண்ணணும், தேவனோடு இருக்கிற பிள்ளைகளோட நம்மளுடைய ஐக்கியத்தை எப்போவுமே நம்ம இணைத்து கொள்ள ஆசைப்படணும். நான் கூட முதல்ல திருமணம் ஆன புதுசுலேருந்து எனக்கு ஒரே ஒரு நண்பர் இருக்கணும், அது தேவனோடு நடக்கிற அவங்களோட அந்த நட்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய பெரிதான கிருபினால் என்னுடைய சகோதரியாகிய எப்சிபா அவங்க வந்து நல்ல ஒரு தேவ பக்தி உள்ளவங்க. அவங்களும் நானும் கர்த்தருக்குள்ளே வளர்றதுக்கு அவங்களுடைய பக்தியும் நானும் அதில் வளர்றதுக்கு எங்களுக்கு என்ன பண்ணுச்சு, உறுதுணையாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு ஒரு பக்தி உள்ள ஜனக்கூட்டத்தை கொடுங்க, எனக்கு ஒரு பக்தி உள்ள நண்பர்களை கொடுங்க, பக்தி உள்ள ஒரு உறவுகளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், நம்ம ஜெபிக்கணும். ஸோ இந்த காலத்தில் நமக்கு அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது மட்டும் இல்லை பாருங்கள், ஜனங்களை நோக்கி இப்போ பேதுரு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நான் ஏற்கனவே உங்களுக்கு 2ஆம் அதிகாரத்தில் ஒரு பிரசங்கத்தை என்ன பண்ணேன், விவரித்து காட்டினேன். இங்கேயும் வந்து அவர் என்ன பிரசங்கம் பண்ணுறாருன்னா, இதை நாங்கள் செய்யலை, நீங்கள் எங்களை என்ன நோக்கி பார்க்குறீங்க, இதை நாங்கள் செய்யலை, உங்களால் கொல்லப்பட்ட நசரனாகி இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்கிற விசுவாசத்தினால இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் அங்கே ஒரு பெரிய பிரசங்கத்தை சொல்லிட்டு மோசே, சாமுவேல் மற்றும் மற்ற தீர்க்கதரிசிகள் எல்லாருமே நசரனாகி இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நாட்களை குறித்து ஏற்கனவே பேசியிருக்காங்க, நீங்கள் வேதத்தை அறிந்து ஆராய்ந்து பாருங்கள், இவரை பற்றி பேசப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய பிரசங்கத்தை என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் புரிய வைக்க விரும்புகிறேன். விசுவாசம், கடவுளை வந்து நாம் சேர்றதுக்கு கடவுள் வந்து என்ன பண்ணிட்டார் தெரியுமா, ஒரு லேசான வழியை நமக்கு கொடுத்துட்டாரு. அதாவது யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிதாவுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதாம். அப்படின்னா பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன சொல்றாரு, தடவியாகிலும் தேடத்தக்கதாக நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கேன்னு சொல்கிறாரு. புதிய ஏற்பாடில் என்ன சொல்கிறாரு, நீ விசுவாசிச்சா போதும், இயேசு என்ற நாமத்தை நீ விசுவாசிச்சா போதும், நீ பிதாவுக்கு பிள்ளையாகலாம் இல்லையா? ஆண்டவர் எவ்வளவு ஈஸியாக நமக்கு வந்து ஆண்டவரை சேரக்கூடிய வழியை நமக்கு என்ன பண்ணிட்டாரு, செய்துட்டாரு. அதனாட்டி விசுவாசத்தில் பலப்படணும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிற விஷயத்தில் கடுகளவு பாருங்கள், அதுக்கு நிறைய பேர் என்னென்னமோ சொல்கிறாங்க, முழுமையான விசுவாசம் மீன்ஸ்
ஆனால் அந்த வசனம் சொல்லுது கடுகளவு, அளவை பற்றி சொல்லுதுங்க. அளவு, அந்த கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் இந்த மலை பெயர்ந்து போயிடுமா. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் அந்த அளவுக்கு கூடவா நமக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, ஒரு மலை எனக்கு தடையாக இருக்குமானால் நான் ஜெபிக்கும் பொழுது அது கடந்து போகும் இல்லையா. சும்மா பரீட்சை பார்க்கறதுக்காக நான் அதை என்ன பண்ண முடியாது, அபியாசப்படுத்த முடியாது. சில நேரங்களில் விசுவாசத்தில் வந்து 3 படிகள் இருக்குது. ஒரு விசுவாசம் என்ன பண்ணும், உடனே ஹீலிங் கொடுக்கும். 2வது விசுவாசம் என்ன பண்ணும், காத்திருக்க பண்ணும். 3வது விசுவாசம் என்ன தெரியுமா, நம்ம கேட்குறது இன்னதுன்னு நம்ம அறியாமல் என்ன பண்ணியிருப்போம், கேட்டிருப்போம். அதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார், நோன்னு பதிலளிச்சிருப்பார். நமக்கு அது தெரியாது. ஆனால் காலம் கடந்து போகும் பொழுது அது நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கு என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் நமக்கு புரிய வைக்கிறார். ஸோ விசுவாசத்தை அளவு, உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருக்கா, நீங்கள் கேட்கிறது எதுவோ, நீங்கள் செயல்படுத்த விரும்புகிறது எதுவோ, அதில் என்ன பண்ணும், ஆண்டவர் வந்து அதில் வந்து நமக்கு என்ன பண்ணுவார், வெற்றியை கொடுப்பார். ஸோ இந்த விசுவாசத்தை பற்றி அது வந்து கடுகளவு, அது அளவை பற்றி தான் பேசியிருக்காரு வந்து அது முழுமையை பற்றி பேசலை. ஒரு மனிதனையும் என்ன பண்ண முடியாது, முழுமை அடையக்கூடிய தன்மை இந்நாட்களில் நமக்கு கிடையாது. முழுமை என்பது கிறிஸ்துவுக்குள்ளாக நான் என்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு செயல். ஸோ அது எப்பொழுதுமே முழுமை ஆகாது. அதனாட்டி அளவு மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா விசுவாசத்தில் பெருகிறதுக்கு உங்களுக்கு வந்து என்ன பண்ணாது, கடினமான ஒரு விஷயமா இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்களா, இப்போ எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பெரிய அற்புதம் நடந்துருச்சு. 40 வருஷமாக ஒருத்தவனை சப்பானியாக தேவாலய வாசல் அண்டையில் பார்த்தவன் இப்போ சாலமோன் மண்டபத்தில் குதித்து எழுதி எல்லாருக்கும் சாட்சியாக நிற்கிறான். யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ உடனே 4வது அதிகாரத்தில் என்ன நடக்குது பாருங்க. பிரசங்கம் முடிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் கூடி வந்த ஜனங்களுக்கு சொல்கிறாரு, இதை செஞ்சவர் யார் தெரியுமா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நசரனாகிய இயேசு கிறிஸ்து. 3.5 வருஷம் நீங்கள் இந்த எருசலேமில் நீங்கள் பார்த்தீங்களே, பிரசங்கம் பண்ணி வந்தார், பல அற்புதங்களை செய்து வந்தார், அவர் தான் இவனை நல்லாக்கியிருக்காரு, நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்காங்க. உடனே இப்போ பாருங்கள், 4வது அதிகாரம் 1வது வசனத்தில், அவர்கள் ஜனங்களுடைய பேசி கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதிசேயரும் அவர்களிடத்தில் வந்து இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினம் கொண்டு அவர்களை பிடித்து சாயங்கலமாய் இருந்தபடினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க. இவங்க 2 பேர்த்தையும் ஜெயிலில் போயிட்டு இப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் என்ன பண்ணுறாங்க, கூடி பேசிக்கிறாங்க. இப்போ பாருங்கள் 4வது வசனத்தில், வசனத்தை கேட்டவரில் அநேகர் விசுவாசித்தார்கள், அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. 1வது அதிகாரத்தில் என்ன பார்த்தோம், 120 பேர் மேல் அறையில் இருந்தாங்க. 2வது அதிகாரத்தில் 3000 பேர் என்ன பண்ணாங்க, சேர்க்கப்பட்டார்கள். 4வது அதிகாரத்தில் 5000 பேரை என்ன பண்ணாங்க, சபை மாறி இருக்கு. 5000 இருந்தது. இப்போ பாருங்க, இப்போ மறுநாள் வந்து யார் வந்து இப்போ எல்லாம் கூடி ஆலோசனை பண்ணுறாங்க பாருங்க. பிரதான ஆசாரியனாக அண்ணா, காய்பா, யோவான், அலெக்சாந்தர், பிரதான ஆசாரியரின் குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி என்ன பண்ணுறாங்க, அவங்கள நடுவில் கொண்டு வாங்கப்பா விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இப்போ சேரை போட்டு உக்காந்துருக்காங்க பாருங்க. பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமில் கூட்டம் கூடினார்கள். ஆண்கள் பெண்கள் எல்லாரும் வந்து இப்போ சப்பானியாக இருந்தவன் 40 வருஷமாக நாங்கள் தேவாலயத்தில் பார்க்குறோம். இப்போ பாருங்கள், ஆண்டவர் ஆலயத்தில் பெரிதான ஊழியத்தை செய்யலை. ஏன்னா அவர் வந்து கலிலியா புறங்களும் கதரேன், பிலிப்பு, செசரியா, இப்படி எல்லா கிராமங்கள் அவர் என்ன பண்ணார், ஊழியம் செஞ்சிட்டு இருந்தார். ஆனால் இப்போ தேவாலயத்தில் என்ன ஆகிருக்கு, ஒரு சப்பானியாக இருந்த மனுஷனை சுகப்படுத்தி எல்லாரும் பார்க்குறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கூடி வந்திருக்காங்க. இப்போ கூடி வந்ததும் சொல்கிறாரு பிரதான ஆசாரியர், போய் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு வாங்கப்பான்னு சொல்லிட்டு உடனே கூப்பிட்டுட்டு வந்த உடனே அவங்கள்ட்ட சொல்கிறாரு, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். உடனே இப்போ பேதுரு வந்து பரிசுத்த ஆவியினால் நிரம்பி ஒரு பிரசங்கத்தை பண்ணுறாரு. அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தலைவர் பிரசங்கத்தை பண்ணுறாரு. நீங்கள் என்ன நினச்சிங்க, எங்களால் நடந்துச்சுன்னு நினச்சிங்களா, இந்த பாருங்கள்,
10வது வசனம் பாருங்க, எவ்வளோ தைரியமா பேசுற. ஜெயில்ல இருந்து வந்திருக்காரு. நீ இத எதுக்காக அவர் ஜெயில்ல போனாரு? பயமுறுத்துறதுக்கு தான் ஜெயில்ல போனாரு. ஆனா பரிசுத்த ஆவியினால நிரம்பி அவர் என்ன பேசுறாரு பாருங்க. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாகி இருக்கிற நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. பாருங்க எவ்வளோ அழகாக வந்து அவர் பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால பயம் இல்லாமல் உங்களால் சிலுவையில், அதாவது டைரெக்டாக சொல்கிறார், நீங்கள் தான்ப்பா அவரை சிலுவையில் அரைச்ச கொலகாரங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தைரியமாக வந்து என்ன பண்ணுறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணதும் அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை இல்லையா. பேதுரு யோவானும் பேசுகிற தைரியத்தை அவங்க கண்டு என்ன பண்ணுறாங்க, இவங்க படிப்பறிப்பு இல்லாதவங்களாச்சே, பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த படிப்பறிவுன்றது காய்பா அண்ணா பிரதான ஆசிரியர்களுக்கெல்லாம் எப்படின்னா, ஒரு 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 போதகர்கிட்ட இருந்து இவர் படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய மனநிலை. ஆனால் அவங்க யாருக்கிட்ட இருந்து 3 வருஷமாக படித்தாங்க, தேவாதி தேவனுடைய குமாரனிடத்துலேருந்து, அவர் வார்த்தையானவர், அந்த வார்த்தையானவர்கிட்ட அவங்க இருந்து படித்தாங்க. ஸோ அவங்களுக்கு அறிவில் கம்மி இல்லை. அவங்க வேத ஞானத்தை ஆண்டவர் வந்து அவர்களுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ இப்படி பாருங்க, 14வது வசனம், அவங்க திகைத்து நிற்கிறாங்க. சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது இல்லையா. ஸோ எல்லாரும் பார்த்த மனுஷங்க 40 வருஷம் அப்படின்னா ஒரு ஜென்ரேஷனே பார்த்துருக்கு இந்த மனுஷன் சப்பானியாக இருந்தாங்க. ஸோ அவங்களால எதிர்பேச முடியவில்லை. உடனே என்ன பண்ணுறாங்க, நீங்கள் போய் முதல்ல வெளியே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டு இப்போ இவங்க எல்லாரும் கூட்டம் கூடி பேசுகிறாங்க. இல்லைப்பா, இப்படி இயேசுவோட நாமத்தை இவங்க பறைசாற்றுறாங்க, இவங்களை என்ன பண்ணணும், இதை பற்றி பேசாமல் தடை பண்ணணும், எச்சரித்து இவங்களை என்ன பண்ணணும், தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஆலோசனை பண்ணி என்ன பண்ணுறாங்க. 18வது வசனம் பாருங்க, அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பாருங்க, இப்போ ஆலோசனை பண்ணி சொல்லிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு சொல்லிட்டாங்க. இப்போ பேதுரு அல்டிமேட்டாக என்ன சொல்கிறாரு பாருங்க. பேதுரும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது என்றார்கள். எவ்வளோ பார்த்தீங்களா கர்த்தருக்கான வைராக்கியம். ஜெயிலில் போடுறாங்க, கடிந்து கொள்கிறாங்க, கண்டனம் செய்கிறாங்க இல்லையா. அப்படி இருந்து அவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் அவரை பற்றி பேசுவோம், நாங்கள் கேட்டதையும் கண்டதையும் நாங்கள் பேசாமல் இருக்க முடியாது என்று பரிசுத்த ஆவிக்குள்ளே அவங்க பலனடைந்து தைரியமாக பேசினாங்க. ஓகேங்க, இந்த 3வது 4வது அதிகாரத்தில் என்ன இருந்ததுன்னு உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானவரே, இந்த பலன் பரிசுத்த ஆவியினால் உண்டான பலன். இந்த கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியோட பலனை பெற்றுக்கொண்டு தேவனுக்காக நமக்கு எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ இயேசுடைய நாமத்தை பற்றி பேசுறதுக்கு நமக்கு தைரியம் வேணும். அதுக்கு பரிசுத்த ஆவியோட பலன் வேணும். நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் இந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்டோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், எப்படி உம்மை பற்றி பறைசாற்ற வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சகலத்தையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.